ஓம் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதா பாஷ்யம் 324வது பக்கம் 8வது ஸ்லோகம் 4வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாசம், ஞானேன கர்ம சந்நியாசம், அதை விளக்கிக் கொண்டு வரும் பொழுது அவதாரம் அப்படிங்கிற ஒரு டீவியேஷன் எடுத்து இந்த 8வது ஸ்லோகம் வரைக்கும் 5, 6, 7, 8 4 ஸ்லோகங்களில் இறைவன் அவதார தத்துவத்தை பற்றிய விளக்கத்தை கொடுத்துட்டு வராரு. அதுல நாம இந்த 3 ஸ்லோகத்துல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அவதாரத்துக்கும் மனிதனுடைய ஜென்மத்துக்கும் என்ன வித்தியாசம், அடுத்தது அவதாரம் எப்பொழுது, அதுதான் 7வது ஸ்லோகத்துல சொன்னார். எப்போ நான் அவதாரம் எடுப்பேன், எப்போ யதாதிய தர்மஸ்ய ஹானிஹி, ஹானிஹி டு தர்மா, ஹானிஹி கிளானிஹி ஹானிஹி தர்மத்துக்கு, அதர்மம் உத்பவம், அந்த மாதிரி காலத்தில் ததா நான் என்ன பண்ணுவேன் வெண்ங்கிற கேள்விக்கு அது. அப்போ அந்த காலத்துல நான் அவதாரம் எடுப்பேன். அடுத்தது இங்க கிமர்த்தம், எதற்காக, கஸ்மை பிரயோஜனம், எந்த பிரயோஜனத்துக்காக நான் அவதாரம் எடுக்கிறேன் அப்படிங்கறத தான் இந்த 8வது ஸ்லோகத்துல சொல்றார். எதற்காக, எந்த பிரயோஜனம், எப்ப எடுக்கிறங்கிறது சொல்லியாச்சு, என்ன பிரயோஜனம், அதுதான் இந்த ஸ்லோகம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதா. 3 கருத்துக்களை சொல்றார் இந்த ஜிஸ்ட் ஆஃப் தி ஸ்லோகம். எப்ப என்ன பிரயோஜனம், நான் அவதாரம் எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம், 3. 1 சாதுனாம் பரித்ராணாய, ஃபர்ஸ்ட் எதற்காக, ஃபர்ஸ்ட் சாதுனா பரித்ராணாய, பரித்ராணாய காப்பாற்றுவதற்காக, ரட்சிப்பதற்காக. யாரை காப்பாற்றுறதுக்கு, சாதுனா. ஹூ இஸ் சாது, அது தெரியணும் இல்லையா? எக்காரணத்துக்கா என்ன சொல்லுது, நான் காம்ப்ரமைசிங் தர்மா அட் எனி காஸ்ட், அவங்கதான் சாது. ஏன்னா தர்மத்தை ஃபாலோ பண்றதுனால சொத்து கிடைக்கும், சுகம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், பையன் கிடைக்கும், வேலை கிடைக்கும், அதெல்லாம் ஏதும் கிடைக்காது. தர்மத்தை ஃபாலோ பண்றதுனால ஏதுவும் கிடைக்காது. ஆனாலும் நான் தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன். கிடைக்காட்டி கூட போச்சாது, கஷ்டங்கள் வேற ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அது அடுத்த பாயிண்ட். தர்மத்தை ஃபாலோ பண்றதுனாலயே அடி, அடி மேல அடி, என்ன அடி விழுந்தாலும் சரி. அதுதான் சொன்னேன், நான் காம்ப்ரமைசிங் வேல்யூஸ். He or she will not compromise dharma at any cost. அப்ப வரும் பாருங்க ஒரு தைரியம், அதுதான் வாழ்க்கையே. அது நீங்க அந்த தர்மத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்மள அறியாம we will become a bold lady in this world. எப்ப அங்கங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறோமோ தர்மத்தை, we will be a weaker lady in this world. If you want to have a bold life, தர்மத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட சாது, ஏன்னா சாதுன்னு டெஃபினிஷன் கொடுக்கணுமே. ஹூ இஸ் சாது,
அடுத்தது அவங்கள those who are following dharma at any cost. அவங்கள பரித்ராணாய நன்கு திராணாயன திராயத்தே காப்பாற்று போட்டு போயிருக்கலாம். என்ன வேர்டு போடுறாரு? பரி. அப்ப என்ன புரியணும்? நான் தர்மத்தை காப்பாத்தி வாழ்ந்தா போதும். என்னைய இறைவன் பாதுகாப்பார். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு குடுத்துறாரு இப்ப இந்த இடத்துல. நீ தர்மத்துக்கு உட்பட்டு வாழு. பரித்ராணாய நான் என்ன பண்றேன்? உனக்கு பரித்ரான் பண்றேன். பரித்ராண காப்பாத்துறதுங்க. திராயத்தே இதி புத்திரனுக்கு ஏன் பேருன்னு நினைக்கிறீங்க? புத்திரன்னு இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான்? திராயத்தே இதி புத்திரக. புத்திர திரா வருது பாத்தீங்களா? திராயத்தே இதி புத்திரக. எங்க அவன் நம்மளை காப்பாத்துறான்? சோறு கூட போட மாட்டேங்கிறானே. இறந்ததற்கு பிறகு நம்மளுடைய டிராவல் கரெக்டா இருக்குன்னு அங்க புத்திரன் வேணும். அதனால அவனுக்கு பேர் என்ன? புத்திர. அப்ப இவர் என்ன சொல்றாரு? திர. அதே திர. பரித்ர நன்கு வாழும் பொழுது காப்பாத்து. செத்ததுக்கு அப்புறம் காப்பாத்த சொன்னாரு? வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரித்ராணாய சதுர்த்தி. அதற்காக நான் எதுக்கு ஜென்மம் எடுக்கிறேன்னு சொல்றேன். கஸ்மை பிரயோஜனம் ஃபார் மை அவதாரம். வாட் இஸ் மை பிரயோஜனம்? அடுத்தது துஷ்கிருதாம் விநாசாய. இவங்களை மட்டும் காப்பாத்திட்டே இருந்தா போதுமா? அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது யாரு? துஷ்கிருதாம் who compromise dharma for simple reasons. For simple reason they will compromise dharma. நமக்கு அப்படியே ஐயோன்னு இருக்கும். இதுக்காகவா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க? அப்படியே சிம்பிள் ரீசனுக்கு they will compromise dharma value. இறைவன் கொடுத்த தர்மம் என்ன? பஞ்சமகா யக்ஞம். எல்லா இடத்துக்கும் தர்மம்னா போய் பேசாம இருக்கிறது அல்ல. தர்மம் மீன்ஸ் இறைவன் கொடுத்த வர்ண ஆசிரம தர்மத்தை ஜஸ்ட் லைக் தட் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? விட்டு கொடுத்துறது, காம்ப்ரமைஸ் பண்ணிடுறது. பை சேயிங் சம் ரீசன். அவங்கள யாரு? துஷ்கிருதாம் வினா. அவர்களை வினாசாயனா வந்து உடனே கத்தி எடுத்து குத்தி கொண்டு விடுவாரன்ல யோசனை பண்ணக்கூடாது. 2 டெக்னிக் யூஸ் பண்ணி பார்ப்பார் இறைவன். நீங்க வந்து பஞ்சமகா யக்ஞங்க நம்ம பண்ணல. ஏன்னா நாம கிரகஸ்தா இருக்கிறதுனால நான் பஞ்சமகா யக்ஞம் வர்ண ஆசிரம தர்மங்கிறத ரீப்ளேஸ் பை பஞ்சமகா யக்ஞமா நான் போட்டுக்கிறேன். இப்ப நம்ம பண்ணல அப்படிங்கும் போது 2 விதமா நம்மள திருத்தறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு பகவான். நாம அதை தொடச்சு போட்டுருவோம். அது வேற விஷயம். என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மனதை மாற்றி அதற்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுப்பாரு. ஒரு குரு கொடுத்து நீ அந்த லைனுக்கு வந்துரு அப்படின்னு பாப்பார். அடுத்தது சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாச்சு. நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு உட்கார்ந்திருந்தா, அல்லது துஷ்கிருதம் ராவணனை போ மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தா, பாரு நீ இந்த சரீரத்துல வாழ்ந்தது போதும், இதுக்கு மேல பாவம் செஞ்சீனா உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது. சோ பெட்டர் கெட் ஆஃப் ஃப்ரம் திஸ் சரீரா. அது செகண்ட் ஆயுதத்தை இருப்பார். சோ இந்த மாதிரி துஷ்கிருதா விநாசாயன் எப்படி நாசம் பண்ணுவார்? வந்து கத்தி எடுத்து குத்துவாரான்னு ஃபர்ஸ்ட் எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார். எல்லா வாய்ப்புகளையும் எதுக்கு? பஞ்சமகா யக்ஞங்களை ஃபாலோ பண்றதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் இறைவன் ஒரு க்ஷணமும் ஏற்படுத்தி கொண்டுதான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நாம என்ன சொல்றோம்? எனக்கு டைம் இல்லை, எனக்கு வீடு சரியில்லை, குடும்பம் சரியில்லை, அவரு சரியில்லை, இவரு சரியில்லை. மாஃபியா லேடி. அதனாலதான் அந்த வேர்டு என்ன யூஸ் பண்றேன். இத்தனையும் பண்ணி கொடுத்து நாம எப்படி சொல்றோம்னா என்ன அர்த்தம்? உள்ள யாருக்கு வந்திருக்கா? அஜ்ஞானம், அத்தியாசம், மோகம், illusion, delusion is the only reason. If you can't follow dharma. ஏன் அடிக்கடி சொல்ல பாத்தீங்களா? நமக்குன்னு ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு ஏங்க அதை ஃபாலோ பண்ணாம இருக்கிற சூழ்நிலை கொடுக்குறாருன்னு அவர் கடவுளா இருக்க முடியுங்களா? என்ன திங்க் பண்ணு. கண்டிப்பா அதுக்குள்ள சூழ்நிலை, காலம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. அதான் அடிக்கடி சொல்வேன். ஆரோக்கியம் கெட்டதுனால நான் பஞ்சமகா யக்ஞம் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? அந்த இருக்கிற ஆரோக்கியத்தை வச்சு பண்ண ஆரம்பிச்சு பாருங்க. நம்ம கெட்ட போன ஆரோக்கியம் கெட்டதுல சரியாய் நல்லதாயிக்கும். நேரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த நேரத்தோட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே டைம் வந்து முன்னாள் நிற்கும். ஏய் யூ டேக் திஸ் 1 hour ஃபார் பஞ்சமகா யக்ஞம். ஏய் யூ டேக் திஸ் ஃபார் பூஜா. யூ டேக் திஸ் ஃபார் ரிஷி யக்ஞம், தேவதா யக்ஞம், நர யக்ஞம், பித்ரு யக்ஞம், பூத யக்ஞம். டேக் திஸ் அவர் ஃபார் திஸ், டேக் திஸ் அவர். அது வந்து கொடுக்கும். காலம் நமக்கு காலத்தை கொடுக்கும். அதுதான் சொல்றாரு. 2 அவர்களை விநாசா. இந்த மாதிரி தர்மத்தை ஃபாலோ பண்ணாதவங்கள விநாசாய.
2வது காச்சா, 3வது சொல்றாரு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநாட்டுதன் மூலமாக. இதுதான் 3வது. தர்மத்தை நிலைநாட்டி ஆகணும். ஏன்னா, ஸ்திதி பண்றது அவருடைய கடமை. ஈஸ்வருடைய கடமை என்ன? ஸ்திதிகர்த்தா. உலக ஸ்திதி எதுல ஆயிட்டு இருக்குது? தர்மம் தான் பேஸ்ட். சோ, அஸ் அ ஸ்திதிகர்த்தா என்னுடைய கடமை தர்மத்தை நிலைநாட்டி ஆக வேண்டும். சோ, இந்த 3 காரணத்துக்காக என்ன சொல்றாரு? சாதுனாம் பரித்ராணாய துஷ்கிருதாம் விநாசாய 2 தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய யுகே யுகே. இது அப்படியே லிட்டரலா எடுத்துக்கூடாது. ஏங்க இந்த யுகக்கு இன்னும் வந்து யுகம் முடிஞ்சு போகுது, கலியுகம் முடிய போகுது, வருவாரா? டோன்ட் பி லிட்ரல். டோன்ட் டேக் த லிட்ரல் மீனிங். பிறப்பேன். சம்பவாமினா பிறப்பேன். கண்டிப்பா அவதாரம் பிறப்பேங்கிற நேரத்துல என்ன சொல்லணும்? அவதாரம் நான் எடுப்பேன். இப்போ ஒரு டவுட் வரும். ஏன் மக்கள் தர்மத்தை விட்டுட்டு அதர்மத்துக்கு போறாங்க? இப்ப அதனால சமுதாயத்துல என்ன குழப்பம் வருது? அதாவதுங்க இப்ப நீங்க வந்து இப்ப இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஆப்போசிட் டு வைதிக கான்ஸ்டிடியூஷன். நான் பேர் வைக்க விரும்பல. இப்ப இருக்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லீங்களா? இந்தியா ரூல் பை எ கான்ஸ்டிடியூஷன். அது வந்து நீங்க டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, செக்குலர் கான்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. இறைவன் சொல்றது வைதிக கான்ஸ்டிடியூஷன். இப்ப 2 கான்ஸ்டிடியூஷன்ல நாம இப்ப உட்கார்ந்திருக்கிறது எதுல? செக்குலர், டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன்ல உட்கார்ந்திருக்கோம். இங்க உட்கார்ந்திருக்கிறதுனால நோ டவுட் மெட்டீரியல் growth will be there. No doubt in that. Definitely a material growth will be there. ஆனா ஸ்பிரிச்சுவல் growth 0. இதுதான் இப்ப நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளமே. சப்போஸ் அது வைதிக ராமர் ஆட்சி. எப்படி அவர் என்ன ஆண்டாரு? அவர் என்ன கான்ஸ்டிடியூஷன் வச்சிருந்தாரு? வைதிக கான்ஸ்டிடியூஷன்ங்க. கான்ஸ்டிடியூஷன் இல்லாம எவனாச்சும் நாட்ட ஆள முடியுமாங்க? நம்ம தான் அந்த அரசர்கள் என்னமோ கான்ஸ்டிடியூஷனே இல்லாம அவங்க வச்சிருந்த கான்ஸ்டிடியூஷன் மண்டையிலே வச்சிருந்தாங்க. சாசனம் எழுதி கையெழுத்து நீ ஓட்டு ஒண்ணும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் இல்லாம ஒரு நாட்ட ஆள முடியுமாங்க? அப்ப அந்த காலத்து ராசர்கள் என்னங்க கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சு? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ் எ கான்ஸ்டிடியூஷன். எப்படிங்க ஆண்டாங்க? வைதிக கான்ஸ்டிடியூஷன். இப்ப வைதிக கான்ஸ்டிடியூஷன் மூலியமாக நாம நாட்ட ஆள்றான் ஒரு அரசன். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாவே இருக்கட்டும். அப்பாவுடைய பையன் வரணுங்கிற அவசியம் கிடையாது. பி டெமோக்ராட்டிக்கா. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிற வைதிக கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமைத்திருந்தோம். எப்ப விடுதலை ஆகும் போதே அமைச்சிருக்கணும். இப்ப போய் உட்கார்ந்து ஒண்ணும் பண்ண முடியாது. விடுதலை நம்ம அங்க பிரிட்டிஷ்கார நம்ம விட்டுட்டு போகும்போதே நம்ம அஸ்திவாரம் எங்க இருக்குது? அத புடிச்சவங்களா கான்ஸ்டிடியூஷன் அமைக்கிறவங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்திருக்கணும். எப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் இருந்திருக்கணும்? ராமர் கான்ஸ்டிடியூஷன். நாட் அக்பர், நாட் பீர்பல். பீர்பல் அக்பர். அக்பரோ அவுரங்கசீப்போ எடுத்த கான்ஸ்டிடியூஷன் பிரிட்டிஷோ அதை எதுவுமே ஒத்து வராது. வைதிக கான்ஸ்டிடியூஷன். ராமர் எடுத்து ஆண்ட பொற்காலம். ஏன் அது பொற்காலமா இருந்தது? தசரதன் காலம் ஏன் பொற்காலமாக இருந்தது? பிகாஸ் தே ஃபாலோ வைதிக இப்ப நீங்க வைதிக கான்ஸ்டிடியூஷன் இருந்ததுன்னா மெட்டீரியல் லைஃபும் சூப்பரா வரும். ஏன்? ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? என்ன போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அபியுத நிஸ்ரேய சாதன. அபியன் என்ன? அர்த்த காம தர்ம மோக்ஷ புருஷார்த்தக்கு சாதனம் எதுவோ எது? வர்ண ஆசிரம தர்மம். அதை என்ன பண்ணு? வைதிக கான்ஸ்டிடியூஷன் வில் ஃபோர்ஸ் த பீப்புள். அப்ப என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா மெட்டீரியல் growth டெஃபினட்டா வளரும். இப்ப வெறும் டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற growth விட வைதிக கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வந்தா growth பல மடங்கு அதிகம் ஆகி இருந்ததனாலதான் பாரதம் ஒரு காலத்துல நம்பர் 1 கண்ட்ரி இன் திஸ் வேர்ல்ட். இப்ப அதை விட்டு போட்டுதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கஷ்டப்பட்டு கிடக்கும். இப்போ வைதிக கான்ஸ்டிடியூஷன் உள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யோசனை பாருங்க. ஸ்பிரிச்சுவல் growth இருக்குது. மெட்டீரியல் growth இருக்கு. எப்படி இருக்கும்? நோ அதர்மா வில் பி இன் த சொசைட்டி. அவன் 6 வயசு பையன் 7 வயசு பையன்லாம் கண்டு எடுத்து சுட்டுக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு கொண்டாடுறானுங்க கண்டு. ஏன்? அந்த நாடு அப்படி இருக்குது? ஸ்கூலுக்கு கண்ணு கொண்டாந்து சொல்றானுங்கன்னா அப்போ அது என்ன அங்க பிரச்சனை? அந்த பசங்க எல்லாம் பிரச்சனை இல்ல. அவனை கொண்டாந்து இந்தியால உட்கார வச்சு ஒரு குருகுல வாசத்துல விடுங்க.
குரு அவன அழகா கொண்டாந்துருவாரு. பசங்ககிட்ட பிரச்சனை கிடையாது. பிரச்சனை ஆளுகிட்ட சிஸ்டமே தப்பு அங்க. அதனால என்ன ஆயிடுச்சு? ஸ்பிரிச்சுவல் குரோத் கிடையாது. அதர்மா இன்கிரீஸ் ஆயிருச்சு. அப்புறம் என்ன ஆயிரும் தர்மா? சுவாமி தயானந்தர் சொல்ற சீசா ஆட ஆரம்பிச்சிரும். சீசா அந்த பசங்க விளையாடுறாங்க பாருங்க. சீசா, சீசான்னு அப்புறம் ஆடிட்டாங்க. சோ, உன்ன இது பண்ணா அது போகும். அப்புறம் இறைவன் வந்து என்ன பண்ணணும்? அதர்மத்த அமுத்தணும். அப்புறம் இது இப்படியே தான் என்ன ஆயிட்டு இருக்குது? உலகம் சிருஷ்டியில கஷ்டப்பட்டுட்டு. சோ புரிஞ்சுக்கலாம். இப்ப ஏன் தர்மத்த ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே என்ன ஆயிருச்சு? ஃபர்ஸ்ட் பிரச்சனை. 2வது ஃபாலோ பண்றதுனால நேர்கூடான ஒரு பலனை நம்ம பார்க்க முடியாது. நீங்க தர்மத்த ஃபாலோ பண்றங்கிறதுக்காக பணமோ, பீரோ நெறைய பணமோ, இப்ப எல்லாரும் அன்பா இருக்கிறதோ, இல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதோ, எதுவுமே கிடைக்காது. அதனால ஆட்டோமேட்டிக் ஏன்னா ஏதாவது பெனிஃபிட் தர்மத்த ஃபாலோ பண்ணுனா, கண்கூடாக ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா, ஃபாலோ பண்ணிருவான். ஆனா என்ன பிரச்சனை? தர்மத்த ஃபாலோ பண்றதுனால, நோ பெனிஃபிட் டூ த பாடி, நோ பெனிஃபிட் என்ன சொல்றது? எதுவுமே என்ன கிடையாது அங்க? பெனிஃபிட் கிடையாது. அப்ப பீப்பிள் என்ன பண்றாங்க? பீப்பிள் என்ன சொல்றது? ஷார்ட் சைட்டட் பீப்பிள். அதர்மத்த ஃபாலோ பண்றவங்கள யாரு? கண்ணில் ஷார்ட் சைட் உள்ளவங்க. ஏன்? அவங்களுக்கு கிட்ட இருக்கிறது தான் தெரியும். தூரம் இருக்கிறது தெரியாது. ஷார்ட் சைட்னா என்னங்க? ஷார்ட் சைட்டட் பீப்பிள். இப்போதைக்கு அதர்மம் பண்ணுனா கிடைக்குதா? பண்ணிட்டு போ. வாட் அபௌட் லாங்? தூரத்துல இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. என்ன நடக்குது? லாங் டெர்ம் நெகட்டிவ் ரிசல்ட் வருங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்ல. சோ ஷார்ட் சைட்டட் பீப்புளுக்கு அது புரியறது இல்ல. வித்தவுட் எனி பெனிஃபிட். Why should I follow dharma? Why should I do பஞ்சமகா யக்ஞா? அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க? ஜஸ்ட் லைக் தட் விட்டுறாங்க. அப்ப என்ன ஆயிடுறாங்க? பாப்பக்காரி. பாப்பக்காரி இது ஈஸியா புரியுது. பாப்பக்காரி. பாப்பக்ரு அதான் தாத்து. பாப்பக்காரி. பாப்பத்தை தலைமையில ஏத்தி அவங்க அக்கௌண்ட் என்ன பண்ணிக்கிட்டே போறாங்க? பாப்பத்தை ஏற்றி கொண்டு போகிறோம். இப்ப என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சங்க் ஃபுட் ஒரு சிப்ஸ் இதேதான் சிப்ஸ் எடுத்து சாப்பிடுறோம் அப்படின்னா தே ஆர் ஷார்ட் சைட்டட் பீப்புள். ஏன்? இப்போதைக்கு அது நல்லா இருக்கு. பட் என்ன தெரியல லாங் டேர்ம் அது அங்கங்க போய் உருண்டையா குழாயில அடைச்சுக்கும் ஹார்ட் அட்டாக் வருங்கிறது அதேதான். தர்மமும் சிப்ஸும் ஒண்ணு, சங்க் ஃபுட்டும் தர்மமும் ஒண்ணு. புரிச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப கமிங் டு பாஷ்யம். இதுதான் ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்லோகம். என்ன சொல்றாரு? சம்பவாமி அதாவது அரசன் அன்று கொள்வான். சரி, அரசன் நின்று கொள்வான். இறைவன் என்ன பண்ணுவாரு? சரி, அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்வான். அதுதான் இப்ப பாஷ்யம் பேஜ் நம்பர் 325. பரித்ராணாய அந்த வேர்டு எங்க இருக்கு? ஸ்லோகத்துல இருக்கு. பரித்ராணாய அப்படின்னு தட் இஸ் ஈக்குவல் டு பரிரக்ஷனாய நன்கு காப்பாற்றுவதற்காக. யாரைய காப்பாத்துறக்கு? அடுத்த வேர்டு என்னது? சாதுனாம். அது எங்க இருக்குது? ஸ்லோகத்துல இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு சன்மார்கஸ்தானா. அட் எனி காஸ்ட் வித்தவுட் எந்த பெனிஃபிட் கிடைக்கலினாலும் தே வில் நாட் காம்ப்ரமைஸ் தர்மா. அடுத்தது அதோட முடிச்சுக்கணும். வினாசாய சாதுனா படிச்சிடக்கூடாது. வினாசாயச்ச துஷ்கிருதா. யார வினாசாயம்? துஷ்கிருதாம். விநாசம் பண்றதுக்கு யார? துஷ்குருணாம். ஹூ இஸ் துஷ்குருணாம்? பாப்பக்காரினாம். அதைத்தான் பண்ண ஹூ இஸ் பாப்பக்காரி? ஒய் தே ஆர் பாப்பக்காரி? ஏன்னா அவங்களுக்கு அது ஷார்ட் சைட்டட் பீப்புள். தே டோன்ட் நோ த லாங் டேர்ம் எஃபெக்ட். சிப்ஸ் எடுத்து வாயில போட்டா நல்லா இருக்கு, சாப்பிட்டே இரு. அவ்வளவுதான். கேக் சாப்பிட்டா நல்லா இருக்கு, சாப்பிட்டே இரு. பேக்கரி ஐட்டுக்குள்ள எது போனாலும் அதுதான். All are short-sighted people. Those who are entering into bakery, all are short-sighted people. அதுக்குள்ள இருக்கிறத வாங்கி ஏதா போட்டீங்கனாலும் லாங் டேர்ம் என்ன உண்டு? வச்சு செய். பட் they are short-sighted people. They don't know that. அடுத்தது பாப்பக்காரினா கிம்ச தர்ம சம்ஸ்தாபனா. மேல இப்ப 2 சொல்லிட்டாரா? பரித்ராணாம் சாதுனாம் பரித்ராணாய 1. அடுத்தது துஷ்கிருதாம் வினாசாய. அடுத்து 3வது கிம்ச. 3வது என்னன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. இது இறைவனோட வேர்டு. அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? தர்மஸ்ய சம்யக் ஸ்தாபனம். ஸ்தாபனம் பண்றது என்ன? நிலை நாட்டுதல். நன்கு சம்யக் என்ன? நன்கு. சம்யக்கு தர்மஸ்ய ஸ்தாபனம் பண்றக்காக. ததர்த்தம்
அதற்காக சம்பவாமி யுகே யுகே. இப்ப யுகே யுகே இஸ் ஈக்குவல் டு பிரதியுகம்னு. சம்பவாமி ததர்த்தம் நான், அதற்காக நான் சம்பவாமி பிறக்கிறேன். யுகே யுகே தட் இஸ் ஈக்குவல் டு பிரதி யுகம். ஒவ்வொரு யுகத்திலும் நான் வந்து பிறப்பேன் அப்படிங்கும்போது நம்ம லிட்டரலா எடுத்துக்க கூடாது. எப்பப்ப இந்த இம்பேலன்ஸ் ஆகுதோ, அதர்மத்துக்கு கிளானிகி, அதர்மத்து உத்பவம் ஆச்சுன்னா அந்த காலத்தில் எதற்காக வந்து பிறக்கிறேன்? 3 காரணம். சாதுனாம் பரித்ராணாய துஷ்குரா விநாசாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அகம் யுகே யுகே அகம் சம்பவாமி. இதுதான் இந்த ஸ்லோகம். அடுத்தது அடுத்த ஸ்லோகம். இதோட பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவதாரத்தை சொல்லி முடிச்சிடுறாரு. இப்போ அடுத்த டாபிக், மெயின் டாபிக் என்ன? நீங்க பாருங்க, அப்படியே கிளைடிங் நடக்கும் பாருங்க. சூப்பரா கிளைட் ஆவாரு. என்ன இப்ப எங்கேயோ ஒரு பக்கம் டிவேட் ஆகி போயிட்டாரா? இப்ப மெயின் டாபிக் என்ன? ஞான கர்ம சமுச்சயம். ஞானேன கர்ம சமுச்சயம். அந்த ஞானேன மோக்ஷம். இதுதான் டீச்சிங் ஆஃப் மெயின் டீச்சிங் ஆஃப் பகவத்கீதா. என்ன? ஞானேன கர்ம சந்நியாசம். ஞானேன கர்ம சந்நியாசத்தின் மூலியமாக மோக்ஷம். திஸ் இஸ் த மெயின் டீச்சிங், தாத்பரியமா பகவத்கீதா. இப்ப எங்கேயோ போயிட்டாரா? இப்ப எப்படி கனெக்ட் பண்றாருன்னு பாருங்க. ஏன்னா சப்ஜெக்ட் விட்டு வெளியே போயாச்சு. திஸ் இஸ் ஹையஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் டெக்னாலஜி. எப்பவுமே ஒரு நம்ம நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வெளியில போயிட்டோம்னா அப்புறம் எங்கிருந்து போனோமோ அதை கனெக்ட் பண்ண தெரியும். ஒண்ணு சொல்றதுக்காக நம்ம வெளியில போயிருப்போம், ஒண்ணு விளக்குறதுக்காக நம்ம வெளியில போயிருப்போம். அதை திருப்பி என்ன பண்ணணும்? ஒரு டீச்சரு திருப்பி வந்து அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கணும். எதுக்கு நான் இங்க சொன்னங்கிற அந்த கனெக்டிவிட்டி போயிட்டே இருந்துட்டு இந்த சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணணும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இஸ் கிளைடிங் டு த மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் பகவத்கீதா. எந்த ஸ்லோகம், ஏதோ ஒரு ஸ்லோகத்தை கொடுத்தாலும் கனெக்ட் பண்ண முடியும். 9th ஸ்லோகா. இதுல இஸ் கிளைடிங் ஃப்ரம் அவதாரா டு ஞானேன கர்ம சந்நியாசம். தட் இஸ் மோக்ஷம். அதுக்கு எப்படி வராரு? அதாவது பாத்தீங்கன்னா எப்படி கிளைட் பண்றாரு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? செல்ஃப் ஞானம் தான் ஞானேன கர்ம சந்நியாசம். அந்த யோகம்னு என்ன? செல்ஃப் ஞானம். இப்ப இவ்வளவு தூரம் இதுதான் மெயின் டீச்சிங் ஆஃப் பகவத்கீதா. இப்ப என்ன பண்ணாரு? அவதார இப்ப என்ன சொல்ல போறாருன்னா, அவதார ஞானேன கூட உனக்கு என்ன கிடைக்கும்? ஞான கர்ம சந்நியாசம் மோக்ஷம். இந்த யோகத்தின் மூலியமாகவும் அழகா இப்ப மெயின் டாபிக்ல இருந்து எங்க வராரு? அவதார புருஷ ஞானேன ஆல்சோ. அப்ப என்ன வருது? நம்மளுக்கு என்ன புரியுது? கொரோலரி அதுல இருந்து என்ன புரியுது? எப்போ உன்னுடைய சொரூபத்தை அறிந்து கொள்கிறாயோ தட் இஸ் ஈக்குவல் டு அவதார புருஷனுடைய சொரூபம். அப்பதானே இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகும். ஏன்னா கர்ம ஞானேன கர்ம சந்நியாசம். எது? ஆத்ம செல்ஃப் ஆத்ம ஞானேன சர்வ என்ன சொல்றது? ஞானேன கர்ம சந்நியாசம். இப்போ இவ என்ன வேர்டு மாத்திட்டாரு? அவதார ஞானேன ஆல்சோ. ஆல்சோ ஞானேன கர்ம அவதார ஞானேன ஏவ கர்ம சந்நியாசம். இப்ப அந்த யோகத்துல இருந்து இந்த யோகத்தை ரெண்டை கனெக்ட் பண்றாரு, லிங்க் பண்றாரு, ஈக்குவல் பண்றாரு. அப்ப நமக்கு உதவி ஒண்ணுக்கும். எப்படி? அவதார புருஷன்கிற வேறங்கிறாரு, மனித ஜென்மா வேறங்கிறாரு. அப்ப ரெண்டை கனெக்ட் பண்றாரு. மனித சரீரத்தினுடைய சரீரம் வேறங்கிறாரு, அவதார சரீரம் வேறங்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? உன்னுடைய சொரூபத்தை அறிவத்தின் மூலியமாக நீ அவதார புருஷனுடைய சொரூபத்தின் அறிவதின் 2 சமம். தட் வில் கிவ் யூ ஞான கர்ம சந்நியாசம், ஞானம் மோட்சம்ங்கிறாரே. அப்படின்னா எஸ், டிஃபரன்ஸ் இஸ் தட். நாம ரூப சரீரத்தில் என்ன இருக்கு? ஜீவனுடைய சரீரத்துக்கும் ஈஸ்வருடைய சரீரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவர் அரூபி. இங்க ஷரீரி பாயிண்ட்க்கு வரணும். ஜீவனுடைய சரீரி, பகவான் அவதார புருஷனுடைய சரீரி. நீ இதை அறிஞ்சாலும் யூ கேன் கெட் ஞான கர்ம சந்நியாசம். அவதார புருஷனுடைய சொரூபத்தை அறிஞ்சினாலும் ஞான கர்ம சந்நியாசேன மோக்ஷம். அப்பதான் சொன்னேன் நானு, கிளைடிங். எங்க டீவியேட் ஆயிட்டு எதுக்கு அவதாரத்தை பத்தி படிக்கணும்? 2 1. இதனுடைய சொரூபம் அதனுடைய எஸ் ஜீவ ஈஸ்வர டிஃபரன்ஸ் இருக்குன்னா இருக்கு.
ஜீவ ஈஸ்வர டிஃபரன்ஸ் இல்லைனாலும் ரெண்டு என்னது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஈவன் தோ தேர் டோட்டலி கான்ட்ரடிக்ஷன். எஸ், ரெண்டு கரெக்ட். எதுல? இரண்டு பேத்துடைய சரீரத்துல என்னது? இது என்னது? பஞ்சமகாக்கிருத்தம் ஸ்ரீ ஜீவன், அவரே ஐக்கம் சரீரத்துல. அடுத்தது சரீரி இவர் என்னதான்? சத்து சித்து ஆனந்தம். ஈஸ்வரன் என்னதான்? சத்து சித்து ஆனந்தம். சொரூபத்தை எதை அறிஞ்சாலும் நீ என்ன பண்ணலாம்? யூ கேன் கெட் ஞானேன கர்ம சந்நியாசம். தட் இஸ் மோக்ஷம். தட் இஸ் தாத்பரியம் ஆஃப் கீதா உபனிஷத் எக்ஸெட்ரா. சோ நாம ரூப திருஷ்டியா சரீரத்தையா வேதமிஸ் த ஸ்வரூப திருஷ்டியா அபேதம். எதுல வித்தியாசம் இருக்குது? நாம ரூப திருஷ்டையா. ஆமா, கிருஷ்ணர் வேறதான், நீ வேறதான். நாம ரூப திருஷ்டையா என்ன இருக்கு? சரீரத்தையா பேதம் இஸ் தேர். ஆனா சொரூப திருஷ்டையா, அது சொரூபத்தை பார்க்கும் போது ரெண்டு என்னது? அபேதம், நோ பேதம். சோ வாட்சியார்த்தமாக பார்க்கும் போது டிஃபரன்ஸ் இருக்குது. லட்சியார்த்தமாக பார்க்கும் பொழுது there is no difference. இதுல எது குறிச்சதோ நோட் பண்ணிக்க. ஏன் என்ன நடக்குது? அவருடைய குணாக குணேஷு வர்த்தந்தே, நம்மளுடைய குணாக குணேஷு வர்த்தந்தே இஸ் a word of கிருஷ்ணா. சோ அடுத்தது இப்ப என்ன பார்த்தோம்? எப்படி எங்கிருந்து எங்க கிளைடிங் வராரு? ஜீவஸ்வரூப ஞானேன மோக்ஷம். அதுல இருந்து எங்க போனாரு? அவதார ஸ்வரூப ஞானேன ஆல்சோ யூ கேன் கெட் மோக்ஷம். இஸ் a gliding from ஸ்வரூப ஞானம் டு ஆத்ம ஞானம் டு அவதார ஞானம். வந்தோடனே இப்ப என்ன சொல்றாரு? கடவுள் அதோட விளைவு என்ன? எதுக்காக இப்படி கிளைட் ஆகி வர்றாரு? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிளைடிங்? என்ன புரியணும்? ஜீவ சொரூபம் இஸ் ஈக்குவல் டு அவதார புருஷ சொரூப. அதுக்குதான் ஞான கர்ம சந்நியாசத்துக்கு ரெண்டுலயும் என்னதான்? என்ன கமிங் ஃப்ரம் ட்ரையாங்குலர் ஃபார்மேட் டு பைனரி ஃபார்மேட். அதுதான் ஞான கர்ம சமுச்சயம். இப்போ அவதாரிகை தது அது ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் இவம் யோ வேத்தி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேத்தி சோர்ஜுன. என்ன சொல்றாரு? அவதாரம் ஆல்சோ அவதார ஞானம், அவதார புருஷ சொரூப ஞானம், அவதார புருஷனுடைய சொரூப ஞானம் ஆல்சோ லீட்ஸ் டு யூ டு மோக்ஷம். அதான் சொல்றாங்க. ஏ அர்ஜுனா, திவ்யம் மே ஜென்ம, என்னுடைய ஜென்மம்னா அவதாரம். திவ்யம் திவ்யமானது. கர்ம என்னுடைய கர்மங்களும் என்னது? திவ்யமானது. யக ஏவம் தத்துவத்தக, எவ்வாறு அவதார புருஷனுடைய தத்துவத்தை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்கிறானோ, என்னுடைய அவதாரத்தில் நான் செய்த என்னுடைய அவதாரத்தில் என்னுடைய பிறப்பையும் அவதாரத்தில் நான் செய்த கர்மங்களையும் எவன் உள்ளதை உள்ளபடி புரிந்து ஏவம் தத்துவத்தகனா உள்ளதை உள்ளபடி எவன் புரிந்து கொள்கிறானோ, வேத்தி புரிந்து கொள்கிறானோ. எதுக்குங்க அவதார புருஷனை பற்றிய ஞானம்? சக தேகம் தியக்த்வா, அவன் உடலை விட்டதற்கு பிறகு புனர்ஜென்ம ந ஏத்தி, மீண்டும் வந்து அவன் பிறப்பது இல்லை. அப்புறம் எங்கீங்க போறாரு அவரு? மாமேத்தி, என்னை அவன் அடைகிறான். காணாது போயிறான், டென்ஷன் ஆயிடாத, என்னை அடைகிறான். மாம் ஏத்தி, எவ்வளவு கிளீன் ஸ்டேட்மெண்ட். எதுக்கு அவதார புருஷனை பத்தி? என்னுடைய அவதார ஜென்மத்தை பத்தியும் அவதாரத்தை நான் செஞ்ச கர்மத்தை பத்தியும். எதுக்கு வேத்தி? தத்துவத்தக ஏன் வேத்தி? அப்பதான் அவன் என்ன பண்றான்? சக தேகம் தியக்த்வா, அதாவது இந்த இடத்துல சொல்றாரு விதேக முக்தியை சொல்றாரு. தேகம் தியக்த்வா புனக ஜென்ம ந ஏத்தி, மறுபடியும் அடுத்த ஜென்மம் வந்து பிறப்பதில்லை. இப்ப நம்ம ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணிக்கணும். அதாவது அடிக்கடி இந்த வார்த்தை கேட்டிருப்பீங்க, ஜீவன் முக்தி விளக்க தேவையில்லை, விதேக முக்தி. ஜீவன் முக்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சரீர அபிமானத்தை விடுதல் தான் ஜீவன் முக்தி. விதேக முக்திங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் சரீரத்தை விடுதல். நீங்க ஒண்ணு பாருங்க, அஞ்ஞானியுடைய பாதையில் பார்வையில் தான் இந்த ரெண்டு வேர்டை நீங்க அப்ளை பண்ண முடியும்.
ஞானியினோட பார்வையில இந்த 2 வேர்டையும் அவர்கிட்ட போய் நீங்க அப்ளை பண்ணவே முடியாது. எப்படி? ஜீவன் முக்த காலத்தில் அவர் சரீரத்தோட இருக்கிறாரு. விதேக முக்த காலத்துல அப்கோர்ஸ் சரீரத்த விட்டு போயிடுறாரு. இப்ப ஜீவன் முக்திங்கிற ஒரு வேர்ட் எடுத்தீங்கன்னா, அஞ்ஞானியுடைய பார்வையில தான் அவன் என்ன சொல்றான்? அவன் ஜீவன் முக்தரை அடைந்து விட்டான். சரீர அபிமானத்தை விட்டு விட்டான்னு சொல்லுவாரு. ஞானிய போய் கேட்டீங்கன்னா, அதாவது சரீரம், அபிமானம் தானே ஜீவன் முக்தின்றது. சரீர அபிமானம், மோட்சம் அதுதானே ஜீவன் முக்திங்கிறது என்னது? விடுதலை. மோட்சம்னா என்ன? விடுதலை. எதிலிருந்து விடுதலை? சரீர அபிமானத்திலிருந்து விடுதலை. அல்லது என்ன சொல்லலாம்? இந்த சம்சார நிவிருத்தி எடுத்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து ஒரே வேர்டு என்ன போடுறோம்? சம்சார நிவிருத்தி. எப்போ? உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சம்சார நிவிருத்தி. சம்சாரத்திலிருந்து நிவிருத்தி ஆயிட்டீங்களா? அப்படின்னு இப்ப நம்ம அவர் கேட்கிறோம். ஒரு அஞ்ஞானி கேட்கிறான், ஏங்க நீங்க ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டீங்க. சம்சார நிவிருத்தி ஆயிட்டீங்களா? அப்படின்னு அவர் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு? எப்ப நான் சம்சாரத்துக்குள்ள போனேன்? எப்ப எனக்கு சம்சார நிவிருத்தி ஆகுது? அகம் ஆத்மா. அதோட அவர் வேலை முடிஞ்சது. ஆனா வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அவர் வந்து சரீரத்துல இருக்கிற மாரியும், சரீரத்துல இருக்கிற கஷ்டத்துல அனுபவிக்கிற மாரியும் தோணும். அதனாலதான் சொன்னேன், ஜீவன் முக்திங்கிற வேர்ட் அப்ளிகபிள் டு அஞ்ஞானி ஒன்லி, நாட் டு ஞானி. அவரை எப்பவே அதை கடந்து போய் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறவருக்கு அந்த வேர்டு அப்ளிகபிள் ஆகாது. புரிந்து கொள்வதற்காக அஞ்ஞானிகள் புரிந்து கொள்வதற்காக ஜீவன் திருப்பி திருப்பி இறைவன் என்ன சொல்றாரு? அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டார், ஜீவன் முக்தினா. ஞானியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அங்க போய் ஆத்மா நின்னதுக்கு அப்புறம் அங்க சரீரம் ஒண்ணு இருந்துதானே சரீரத்திலிருந்து விடுபடுவது. சோ அதனோட விளக்கங்கள் வருது பாருங்க இப்போ. இப்ப பாஷ்யம் பார்க்கலாம். ஜென்ம பாஷ்யம் ஃபர்ஸ்ட் 326ல ஃபர்ஸ்ட் வேர்டு ஜென்ம தட் இஸ் ஈக்குவல் டு மாயாரூப. ஜென்ம யாருடைய ஜென்மம்? அவதார புருஷன். அது என்னது? ஒன்லி மாயிக்கம். நம்மளதெல்லாம் பஞ்சபூத கிருத்தம். ஆனா அவருது மாயிலிருந்து அப்படியே வந்துட்டாரு. அதனாலதான் பிராதிபாசிக்க சத்ய ஒன்லி மாயிக்க சரீரம். அதாவது அவருடைய ஜென்மங்கிறது மாயையின் மூலியமாக. ஓகே. அதாவது இப்ப வந்துங்க, இப்ப ஜேர்னி வாழ்க்கையில எப்படி இருக்கணும் நமக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏக கிருஷ்ணரை வழிபடுவதில் தவறு கிடையாது. ஜேர்னின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் எங்க லாக் ஆயிருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். வி டோன்ட் வாண்ட் டு கிரிட்டிசைஸ் எனிபடி. ஏக கிருஷ்ணா. எஸ். பிராதிபாசிக்க கிருஷ்ணா. பிருந்தாவன். எஸ். கோபியர்கள். எஸ். இப்ப பாரத போர், பகவத்கீதா, உபதேசம். எஸ். இதெல்லாம் ஏக ரூப கிருஷ்ண லெவல். பிராதிபாசிக்க சத்தியமாகத்தான் முதல்ல யார புரிஞ்சுக்கணும்? கிருஷ்ணர். அங்கிருந்து நம்மளுடைய ஜேர்னி எங்க தெரியுங்களா வரணும்? அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் விஸ்வ ரூப கிருஷ்ணா. அங்க வரணும். அப்படியே ஏக்க ரூபத்திலே உட்கார்ந்துருக்க கூடாது. அது குழந்தைகளுக்கு அது தேவைங்கிற மாதிரி அதெல்லாம் தேவை. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் தேவை. 10 வருஷம் ஆகி தாய்ப்பால் அங்க குடிக்காது. அடுத்த லெவலுக்கு வர்றமா இல்லையா? அதே தானே இது. விஸ்வரூப கிருஷ்ணா. நீங்க பாருங்க, விஸ்வரூப கிருஷ்ணால இருந்து எங்க வரணும்? அரூப கிருஷ்ணா. திஸ் இஸ் அவர் டிராவல். பர்ஃபெக்ட் ஸ்பிரிச்சுவல் growth. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கிறோம்? ஏகரூப கிருஷ்ணா. எஸ். அதுக்கப்புறம் எங்க வந்துடணும்? எங்க எதை பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா விஸ்வரூபம் என்னங்க? இதை பார்த்தா கிருஷ்ணா, அது கிருஷ்ணா, இது கிருஷ்ணா. கிருஷ்ணா இஸ் ராங். நத்திங் ராங் இன் தட். விஸ்வரூப பார்ப்பதனைத்தும் கிருஷ்ணா, பேசுவதனைத்தும் கிருஷ்ணா, கேட்பதனைத்தும் கிருஷ்ணா. எஸ். பட் தட் இஸ் நாட் அல்டிமேட். எங்க வரணும்? அரூப கிருஷ்ணா. ஈஸ்வர தத்துவத்துக்குள்ள வந்தாதான் என்ன உரிய? அரூப கிருஷ்ணா இஸ் ஈஸ்வர தத்துவம் ஆஃப் கிருஷ்ணா. திஸ் should be our travel. அதான் என்ன சொல்றது? மாயா ரூபம். ஓகே. அடுத்தது ஒன்லி மாயிக்கம். அடுத்த வேர்டு என்ன? ஜென்மங்கிறது எங்க இருக்கு? ஜென்மங்கிறது இதுல இருக்கு ஸ்லோகத்துல. என்ன வேர்டு கொடுத்தாரு? மாயா ரூபம். அடுத்தது கர்மச்ச. கர்மம் சாது பரித்ராணாதி. அவருடைய கர்மம் என்ன பண்ணாரு? 3 கர்மங்கள் பண்றதுதானே பிறந்த போன ஸ்லோகத்துல சொன்னாரா? ஆதி பதம் போட்டாரு. அந்த 3ஐயும் கொண்டாந்து போட தெரியணும். சாதுனாம் பரித்ராணாய, துஷ்குராம் விநாசாய, தர்ம சம்ஸ்தாபனாய. அது ஆதி போட்டார்.
இதெல்லாம் என்னது? அவருடைய கர்மம், டியூட்டீஸ். கர்மம் ச. மே. மே இஸ் ஈக்குவல் டு என்னது? மம திவ்யம். We can admire திவ்யம் அப்படின்னு என்ன? திவ்யம் இஸ் ஈக்குவல் டு அவரே மீனிங் குடுக்குறாரு. அபாக்கிருதம். வாட் டு யூ மீன் பை திவ்யம்ங்கிற வேர்ட் என்ன? இஸ் ஈக்குவல் டு அபாக்கிருதம். அபாக்கிருத்தம்னாங்க எக்ஸ்ட்ராடினரின்னு அர்த்தம். அவருடைய கர்மமும் அவருடைய ஜென்மமும் எக்ஸ்ட்ராடினரி. நாட் லைக் காமன் பீப்புள். எக்ஸ்ட்ராடினரி. he is directly from Maya. There is no ஆவரண சக்தி அவர்கிட்ட. only விக்ஷேபம். அதுதான் என்ன சொல்லுது? திவ்யம். That is different from how கிருஷ்ணா அவதாரம் is any அவதாரம் is different from மனிதன் சொன்னீங்கன்னா ஹியூமன் பீயிங் அல்லது ஜீவராசிகள் இருந்து அந்த பிறவி எப்படி மாறுபட்டதுன்னு சொன்னாதான் அது என்னதாகுது? திவ்யம். தியோத்தனத்துவாத் திவ்யம். அவருடைய ஜென்ம கர்ம மே என்னுடைய என்னுடைய திவ்யம் எக்ஸ்ட்ராடினரி தன்மைகள் அபாக்கிருதம். என்ன எக்ஸ்ட்ராடினரி? ஐஸ்வர்யம். தட் இஸ் ஈக்குவல் டு உனக்கு அத அபாக்கிருதம் புரியலையா? தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஐஸ்வரம். ஐஸ்வரம் ஆளுகின்ற தன்மை. கர்மபல தாத்தா ரூபேன ஐஸ்வரம் ஆளுகின்ற தன்மை ஐஸ்வரம். இதுதான் என்னது? திவ்யத்துக்கு இப்ப 3 வேர்டு 2 வேர்டு கொடுக்குறாரு. அபாக்கிருதம் ஐஸ்வரம். ஏவம். ஏவம் இஸ் ஈக்குவல் டு யதோக்தம். இப்ப யதோக்தம்னா இந்த 2-3 ஸ்லோகத்துல நான் எப்படி சொன்னனோ 7, 5, 6, 7, 8 நான் என்ன சொன்னனோ அதான் யதோக்தம். எப்படி நான் சொன்னனோ ஏவம் தட் இஸ் ஈக்குவல் டு யதோக்தம். நான் எப்படி சொன்னனோ அப்படி யக வேத்தி. யோ வேத்தி இருக்கா? தட் இஸ் ஈக்குவல் டு யக ப்ரோனவுன். யார் வேத்தி அறிகிறார்களோ. எப்படி அறியணும்? தத்துவதக. இது வேர்டு இறைவனோட வேர்டு. வாட் டு யூ மீன் பை தத்துவதக? தத்வேன. எதாவத். எதாவத்னா உள்ளதை உள்ளபடி, சத்தியத்தை சத்தியமாகவும், மித்யாவை மித்யாவாகவும், பாரமார்த்திக சத்தை பாரமார்த்திக சத்தியமாகவும், வியாவகாரிக்க சத்தை வியாவகாரிக்க சத்தியமாகவும், பிராதிபாசிக சத்தை பிராதிபாச சத்தியமாகவும் எவன் தத்துவத்தக அறிந்து கொள்கிறானோ. அது பாதி பாஷை பாதி ஸ்லோகத்துக்கு எழுதிட்டாரு. செகண்ட் லைனுக்கு பின்னால வருது பாஷ்யம். யார் என்னை இப்படி அறிகிறார்களோ. எங்கிருந்து எங்க கிளைடிங் வருது? செல்ஃப் ஞானேன மோக்ஷம். இங்க என்ன சொல்றாரு? அந்த என்னை அவதார புருஷ ஞானம் தத்துவத்தக எவன் அறிகிறானோ அவனு என்ன பண்ணுவான்? மோட்சத்தை அடைஞ்சிருவான். அதுதான் கிளைடிங் ஃப்ரம் த சொன்ன எதாவத்து எப்படி சொல்லப்பட்டமோ அது. அதாவது எப்பவுமே we can admire Pradibhasika Krishna, no doubt in that. We can admire, we can read Purana, we can enjoy the stories of Puranangal, we can enjoy the stories by telling அடுத்த ஜெனரேஷன் அதை சொல்றதுலையோ நம்ம படிக்கிறதுலையோ we should அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் என்னங்க எல்லாமே முன்னேறணும்னு அதெல்லாம் விட்டுட்டு தானே வரணும். ஐயோ நம்ம அவதாரத்தையோ அதெல்லாம் விடணுங்கிற அவசியமே கிடையாது. we can enjoy, but remember the highest level of Bhagavan and then enjoy. இதுதான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. You remember the highest nature of Bhagavan and then you go for Puranam, then you go for stories, then you go for teaching to the next generation, then you go. ஏது முதல்ல இருக்கணும்? Remembering the highest nature of Bhagavan. அதனாலதான் சொன்னேன், வேதாந்தம் படிக்கிறவங்களால மட்டும்தான் புராணத்தை உள்ளதை உள்ளபடி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு கொடுக்க முடியும். வெறும் பிராணிக் பீப்புள் ஒருத்தர் சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, புராணத்தை தவிர எட்டி அந்த பக்கம் வர மாட்டாங்க. அவங்கனால ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் வெளிக்கொடுகிற கருத்தை கொண்டு வர முடியவே முடியாது. சோ ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? வேதாந்திக் ஸ்டூடெண்ட் நீ கத்துக்கிட்டியா, ஹேண்ட் ஓவர் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் யுவர் டியூட்டி. நீங்க தப்பிக்க முடியாது. இல்லைன்னா you will become 100% consumer. நெஞ்சில பாரம் தான் மிச்சம். எப்ப நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ அப்பதான் நெஞ்சில் பாரம் குறை. ஏன் நெஞ்சு பாரமா இருக்கு? வாங்கி 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 போட்டா 5 கை வச்சு கொந்துக்குங்க. 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ 10 கிலோ என்ன ஆகுது? பாரம். அது கை பாரம். நெஞ்சு பாரம் எப்ப ஆகும்? நாம கத்துக்கிறோம் 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 கன்சியூமா 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 பார நெட் ரிசல்ட் என்னது? யூ கேனாட் தப்பிக்க முடியாது. நாங்க மோட்சம் அடைஞ்சிருவாங்க தப்பிச்சிருவாங்க. ஒன்னும் வேலையாகாது.
கான்ட்ரிபியூட்டர் பண்ணித்தான் ஆகும். இல்லைன்னா இம்பேலன்ஸ். மனம் என்ன ஆயிரும்? பாரம். இனம் புரியாத பயம், இனம் புரியாத பாரம் மனசுல வந்து நிக்கும். ஏன்னா வாங்கிட்டே இருக்கும் இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? அதான் சொல்றாரு. தத்துவத்தக ஏதாவது. அடுத்தது 2வது பாஷ்யம். இப்ப தமிழ் பாஷ்யம் படிக்கிறேன். என்னுடைய ஜென்மமானது மாயாரூபம், கர்மமானது சாதுக்களை ரட்சித்தல் முதலியவை. என்னுடைய அலௌக்கியமான திவ்ய ஈஸ்வர சக்தி, நாட் லைக் தட் ஹியூமன் பீயிங், என்னுடைய பர்ப்பு வேற, ஈஸ்வர சக்தியாகும் என்று சொல்லப்பட்டதை எவன் உள்ளபடி அறிகிறானோ, சத்தியம் மித்யா பிராதிபாசிக்கம் இதெல்லாம் அறிகிறானோ அவன் தத்துவத்தை அறிகிறான். அப்ப அதனால எதுக்கு அறிகிறது? தியக்த்வா, இந்த சான்ஸ்கிரிட் வந்து ஹம் இருக்குது, அங்க இமம்னு போடுறது. ஹா மா இம், அந்த இடத்துல ஹா அடிச்சுட்டு புக்ல இமம் தேகம் தியக்த்வான்னு படிக்கணும். இப்ப ரிவர்ஸ்ல படிக்கணும். தியக்த்வா தேகம். ஏன்னா சான்ஸ்கிரிட்ல வந்து ஒரு ஃப்ரீடம் உண்டு. நீங்க எந்த வேர்டை இங்கிலீஷ் மாதிரி சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற எழுதுங்கிற தேவையே இல்லை. ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கடைசியில் என்ன பண்ணலாம்? வேர்பை போட்டா கூட சென்டென்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட் இன் சான்ஸ்கிரிட். அவ்வளோ அது ஃப்ரீடமான ஒரு லாங்குவேஜ். எதை எங்க போட்டீங்கனாலும் பர்ஃபெக்டா மீனிங் வரும். இதுக்கு தான் அது எக்ஸாம்பிள். இது சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சொல்றேன். இமம் தேகம் தியக்த்வா. தியக்த்வாங்கிறது ட்ரிபிள் பி, விட்டு விட்டு, இந்த தேகத்தை விட்டதற்கு பிறகு. இமம் தேகம் தியக்த்வா, விட்டதற்கு. எங்க இருக்குது? பகவானோட வேர்டு. இதம் தேகம் தியக்த்வா அப்படின்னா என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு புனர்ஜென்ம. தட் இஸ் ஈக்குவல் டு புனர் உற்பத்தி, மீண்டும் சரீர உற்பத்தின்னு அர்த்தம். புனர்ஜென்மன தட் இஸ் ஈக்குவல் டு புனக உற்பத்திம் ந ஏதி அப்படின்னு என்ன? ந பிராப்னோதி, அடைவது இல்லை. ந ஏதி இஸ் ஈக்குவல் டு ந பிராப்னோதி. அப்ப அவன் எங்கெங்க போவான்? ஒரு சரீரத்தோட இன்னொரு சரீரம் வருதுன்னு எங்களுக்கு புரியுது. அப்ப எங்கெங்க போவான்? மாம் ஏதி அப்படின்னு என்னங்க? தட் இஸ் ஈக்குவல் டு ஆகச்சதி. ஆகச்சதி, திரும்பி வருகிறான். திரும்பி வருவது. ஆகச்சதி, என்னிடம் அவன் வருகிறான், என்னை அடைகிறான் அர்த்தம். சக முச்சியத்தே. எதுல இருந்து? ஹே அர்ஜுன. முச்சியத்தைனா ஃப்ரீடம். ஜீவன் முக்தி விதேக. முக்தியத்தை மீன்ஸ் ரெண்டனம். ஜீவன் முக்தி விதேக முக்தி. அவன் வாழும் பொழுதே ஜீவன் முக்தி, முக்தனாக இருக்கிறான். இறந்ததுக்கு அப்புறம் விதேக முக்திங்க. ரெண்டையும் என்ன வேர்டுக்கு புரிஞ்சுக்கணும்? முச்சியத்தே. என்ன தமிழ் பாஷ்யம்? கே அர்ஜுனா, அவன் இந்த சரீரத்தை விட்ட பின் வேறு ஜென்மத்தை அடைய மாட்டான். அவன் என்னையே அடைவான். அவன் முக்தர். He is the முக்தஹ பவதி. அவதாரிக்கை டு நெக்ஸ்ட் ஸ்லோகம், 10வது ஸ்லோகம். ஏஷ மோக்ஷ மார்க்க இதானிம் பிரவருத்தக கிம் தர்க்கி பூர்வம் அபி. இது என்ன சொல்றாரு? இது இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்சுதா அர்ஜுன் கிருஷ்ணா? இந்த டீச்சிங் எப்ப ரீசெண்டாவா? இல்ல, ரீசெண்டா ஆரம்பிச்சது இல்லைன்னு இதானிம் நவ் அர்த்தம். நவ் ஒன்லி. ந ஏஷ மோக்ஷ மார்க்கம். இந்த மோக்ஷ மார்க்கம்ங்கிறது இதானிம் பிரவருத்தக, ரீசெண்டா மாடனா ஆரம்பிச்சுதா அப்படின்னா கிம் தர்க்கி பூர்வம் அப்படி இல்ல. இது என்னத்துக்கு, எதுக்காக அடுத்த ஸ்லோகத்துக்கு பகவான் சொல்றாரு? இது ரீசெண்டா ஆரம்பிச்ச ஒரு ஞான மார்க்கம்ங்கிறது மார்க்கம் ரீசெண்டா ஆரம்பிச்ச மார்க்கம் அல்ல. தர்க்கி பூர்வம் அப்படி முதல் இருந்து அது வந்துட்டு இருக்குது. ஆல் அவர் forefathers were tried and worked well. எல்லாத்துலயும் அது நல்லா ஒர்க் ஆச்சு. Have a faith and come to study தான். இது வந்து இன்னைக்கு நேத்து வந்து ஏன்னா புதுசா படிக்க போறாங்க. நம்ம இதுல யாருமே இதெல்லாம் படிக்கலையே, நீ என்னமோ புதுசா போய் படிக்கிறங்கிற, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? அவங்களுக்கான பதில். புதுசா யாருமே நான் படிக்கல, நமக்கு முன்னாள் இருக்கிற ஜெனரேஷன், நான் படிக்கல, உங்க அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, ஆத்தா படிக்கல, தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, கிரேட் கிரேட் யாருமே படிக்கல. நீ புதுசா வந்து இது புக்கை தூக்கிட்டு போறங்கிறியே, ஏதாவது புதிய பிரச்சனை வந்துட்டா? அதுக்கு சொல்றாரு, இது இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல, நடுவுல எல்லாம் நீங்க போட்டி விட்டுட்டீங்க. அதுக்கு முன்னால forefathers எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அவன் ஜீவன் முக்தராக வாழ்ந்துட்டு தான் போனாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. ஏன்னா மனுஷனுக்கு என்னென்ன டவுட் வருங்கிறது எப்படித்தான் கிருஷ்ணருக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த அடுத்த ஸ்லோகம் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காம்ப்ரிஹென்சிவ்
பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹோல் வேதாந்தத்த 3 ஸ்டெப்ல அப்படியே கொண்டாந்துருவாரு. இது வந்து இன்னைக்கு ஏற்பட்டதல்ல. அது என்னென்ன சொல்லுது வேதாந்தம் அப்படிங்கிறத 3 ஃபர்ஸ்ட் பாருங்க படிக்கிறேன். வீதராக பயக்ரோதாக மன்மயா மாமுபாசிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக. வீதராக பயக்ரோதாக அதாவது 3 பாயிண்ட் சொல்றாரு. கர்மயோகம் முதல்ல அதை ஜிஸ்ட் கொடுத்துறேன். இந்த பாதை எப்படின்னா கர்மயோகம், அப்புறம் ஞான யோகம், அப்புறம் ஞான நிஷ்டா. இதுதான் பாதைன்னு வகுத்து கொடுக்குறாரு. ஒரு சின்ன ஸ்லோகத்துக்குள்ள கேப்சூல் மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப எந்த வேர்டு கர்மயோகத்தை குறிக்குதுன்னு இப்ப நீங்க படிக்கும்போது கண்டுபிடிக்க தெரியும். இப்ப நான் கொடுத்துட்டேன் இல்லையா? எந்த வேர்டு கர்மயோகத்தை குறிக்குது, எந்த வேர்டு ஞான யோகம். ஞான யோகம்னு என்ன? சமணம், மனனம், நிதித்தியாசம். கர்மயோகம்னு என்ன? அந்த கரண சுத்தி. அது மாதிரி பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். அப்பதான் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த வேர்ட் ஃப்ரம் ஸ்லோகா. இப்போ கர்மயோகம் எந்த வேர்டு குறிக்குது, ஞான யோகங்கிறது எதை குறிக்குது, அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைங்கிறது எந்த வேர்டை குறிக்குதுங்கிற உந்துதல ஸ்லோகத்தை ஆரம்பிங்க. வீத ராக பய குரோதாக கர்மயோகம், அந்த கரண சுத்தி, வீத ராக பய குரோதாக. அடுத்தது எது? ஆசை, பயம், விருப்பு, கோபம், இதெல்லாம் விடுபட்ட அது பேர் என்னங்க? அந்த கரண சுத்தி. அது எப்படிங்க கிடைக்கும்? கர்மயோகம். அடுத்த வேர்டு பாருங்க, மண்மயா, மனதை என்னிடம் செலுத்தி. இப்ப நீ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 5 to 6 சிரவணம், மரணம், நிதித்தியாசனம். இறைவன் மயம், மண்மயா. அவரை மனசில் இறைவனை பற்றி சிந்தித்து சிந்தித்து சிந்திச்சுன்னா அப்படியே உட்கார்ந்து கண்ண மூடி தியானம் பண்றதல்ல. மண்டையை குறைஞ்சு குறைஞ்சு ஷார்பன் பண்ணி திங்க் பண்ற பாத்தீங்களா? ஓ ஈஸ்வரா எப்படி சிருஷ்டி பண்ணாரு, எப்படி சிருஷ்டி பண்ணாரு, இப்ப எத்தனை வருஷம் மன்வந்திரம் ஓடி இருக்குது, இப்ப எத்தனாவது மன்வந்திரம், அது நேத்து ஒரு மெசேஜ் பண்ண, யோ ஜி இது என்ன இப்படி எல்லாம் கால்குலேஷன் என்னன்னே புரியல, எத்தனை ஜீரோ போட்டு பெருக்கிறேன்னு எனக்கு தெரியல, என் கம்ப்யூட்டர்ல கால்குலேட்டர்ல ஜீரோ தாண்டி போயிருச்சு, அவ்வளவு வருஷம் இருக்கு. எஸ், ஜீரோ போட்டு நம்ம எல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, அத்தனை வருஷங்கள் சிருஷ்டி இருக்குது. அப்படி இந்த மாதிரி எல்லாம் மண்டை கொடைன்னு பாத்தீங்களா? அப்ப என்னது? மண்மயா மாம் உபாசிதாக. இது என்னது? ஞான நிஷ்டை. சிரவணமன நிதித்தியாசன மண்மயா மாம் உபாசிதாக, என்னையே உபாசித்துக் கொண்டிருத்தல்னு என்ன அர்த்தங்க? நிதித்யா என்ன சொல்றது? ஞான நிஷ்டா. பகவக நிறைய பேர், உனக்கு அர்ஜுனா நீ மட்டும் இல்ல, இப்ப நீங்க படிக்கிறது நீங்க மட்டும் இல்லப்பா, பகவக அநேக பீப்புள் என்ன பண்ணிருக்காங்க? கர்ம யோகத்தை முடிச்சு, ஞான யோகத்தை முடிச்சு, ஞான நிஷ்டைக்கு வந்தவங்க ஒருத்தர் 2 பேர் இல்லே, பகவக மெனி பீப்புள். பகு பகவக ஞான தபசா. எப்படி வந்தாங்க அவங்க எல்லாம் இந்த பாதைக்கு? ஞான தபசா, ஞானம் என்கின்ற தபசினால் அவர்கள் கர்மயோகத்தை முடிச்சு, ஞான யோகத்தை முடிச்சு, ஞான நிஷ்டைக்கு வந்தவங்க நிறைய பேர் பை ஏன்னா திருத்தியா போடுறாரு. ஞான தபசினா பூத்தாக, பூத்தாகனா பாபத்தை அழுக்குகளை இல்லாமல் ஆக்கி பரிசுத்தமானவர்கள். மத் பாவம் அவங்கதான் என்னுடைய பாவத்தை, என்னை ஆகதாக வந்து அடைந்தார்கள். பாஷ்யம் எப்படி வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்றாரு? வீத ராக பய குரோதாக. இங்க பாத்தீங்கன்னா இந்த ராகம் அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? எத்தனையோ தடவை படிச்சாச்சு, திருப்பி திருப்பி நாமளும் சொல்லிட்டே தான் இருக்கோம். டிஃப்ரெண்டா சொல்லலாம். அதுல வேணா ராகம்னாங்க மமக்காரம். ஏதோ வச்சிருப்பீங்க. பேசிக் என்னது? மமக்காரம், ஓனர்ஷிப். தட் இஸ் ராகம். இது என்னது? இது எம் பையன், இது எம் பொண்ணு, இது வீடு. இங்கதான் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ராகம். நீங்க மத்ததெல்லாம் விடுங்க. என் பையன் ஆட்டோமேட்டிக்கா ஓனர்ஷிப் வந்தோடனே, அதாவது நம்ம என்ன பண்றோம்? இறைவனுடைய பொருளை பொய்ப்பட்டா போட்டு என்னதுன்னு கொண்டு வரீங்களா? சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உண்மை அதுதான். இறைவனுடையத பொய்ப்பட்டா போட்டு இப்ப என்ன பண்றோம்? பக்கத்து தோட்டத்துக்காரதுல என்னுடையத நம்ம பண்றோம். அதுதான் என்னது? ராகம். அப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா? இப்ப எம் பையன்னு சொல்லும்போது அடுத்த கான்ஜுகேஷன் என்ன? கண்ட்ரோலர்ஷிப் வந்துடும். ஓனர்ஷிப் லீட்ஸ் டு கண்ட்ரோல். நீ இப்படித்தான் உட்காரணும், நீ இப்படித்தான் சாப்பிடணும்,
நீ இவனைத்தான் கட்டிக்கணும், நீ எவ்வளவு கட்டிக்கூடாது, நீ இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கும், இதைத்தான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இதை நீ பண்ணணும், இதை நீ பண்ணக்கூடாது. ஓன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். இப்ப அந்த ராகம் வந்துருச்சு மனசுக்குள்ள. இறைவனுடைய சொத்தை என்னுடைய சொத்தாக பொய்ப்பட்டா எழுதி கொள்வதற்கு பேரே ராகம். இன் டிஃபரண்ட் ஆங்கிள். எங்க இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அதானே ராகம். இவ்வளவு நாள ராகம் ராகம் இது. ஏன்னா இந்த லெவல் சொல்றதுக்கு முன்னாடி அத்தனை விஷயங்கள் போயிருந்தா தான் இன்னைக்கு நான் சொல்றது புரியும். So I'm modifying the word, giving different angle, ராகத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்குறேன். அச்சா அப்ப என்ன நடக்கும்? பயம். எப்ப இறைவனோட சொத்தை மத்தவன் சொத்தை நீங்க என்னதுன்னு எழுதுனீங்களோ, ஒரு கான்சிக்வன்ஸ் பயம், இன்னொரு கான்சிக்வன்ஸ் என்ன? குரோதம். என் பையன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ திருடுறதுனுடைய 2 கான்சிக்வன்ஸ். ஒண்ணு பயம். என்ன ஆகுமோ, என் பொண்ணுக்கு என்ன ஆகும், என் பையனுக்கு என்ன ஆயிருமோ, ஐயோ கல்யாணம் ஆயிருமா, ஆகாதா, குழந்தை பிறக்காதா, என்ன ஆகுமோ, இந்த கோயில் கோடு, அந்த கோயில் கோடு, இப்படி காப்பாத்தலாமா, அப்படி காப்பாத்தலாமா. பயம் பயம் பயம். எதனால வந்தது? பொய்ப்பட்டா. ராகம் லீட்ஸ் டு ஒன்னா பயத்து கூட்டிட்டு போகும், இல்லையா குரோதம். வாழு 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 கத்தியே சலிப்பு. என் பையன் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அட வீட்டுக்குள்ள சொன்னா பார்த்தா பக்கத்து வீட்டு ரோப் போட்டு போன போட்டு அவங்கிட்ட இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஊடு புரிஞ்சு எல்லாம் பண்ணி பிச்சார் பண்ணி அது தூண்டு போயிருது. சோ ராகம் லீட்ஸ் டு. அது பாருங்க எவ்வளவு அழகா பகவான் போட்டிருக்காரு. அதையெல்லாம் வீதன்னா அதுல இருந்து கம் அவுட் ஆஃப் தட் தான். ஏன்னா கர்மயோகங்கிறது எதுக்கு கர்மயோகம் பண்றோம்? இதுல இருந்து வெளியில வந்தவன் வீத்த கம் அவுட். அப்போ வீத ராக பய குரோதாக. அதுக்கு பாஷை எழுதுறாரு இவரு. இது பகவானுடைய வேர்டு. தட் இஸ் ஈக்குவல் டு ராகச்ச பயம்ச குரோதகச்ச. எவ்வளவு அழகா எல்லாம் பகுவீகி சமாசா 3 போட்டு வரிசையா பாரு. எதை ஃபர்ஸ்ட் பாரு? ராகமா. அது எது வரும்? ஒன்னா பயம் வரும், இல்லைன்னு என்ன வந்துடும்? குரோதம், கோபம். ஏன்னா அது கண்ட்ரோல்ஷிப் போவோம். யாரும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வரமாட்டாங்க. வரலின்னு என்ன வரும்? கான்சிக்வன்ஸ் என்னது? கோபம். தட் இஸ் வீதாக. வீதாக இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாரு? வி கதாக, ஃப்ரீ ஃப்ரம். வி கதா, வி பிளஸ் கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கம்னா ஞானம், வான் அர்த்தம். வி போட்டீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம், கெட் அவுட் ஆஃப். ஏபியகா. யார் அந்த மாதிரி எல்லா 3ல இருந்து விடுபட்டு இருக்காங்களோ, ஏபியகனா எவர்கள், தாகா தே வீதராக பயக்ரோதாகான்னு இறைவன் சொல்றாருன்னு இப்ப சங்கராச்சாரிய சொல்றாரு. இறைவன் யார சொல்றாரு? வீதக என்னது ராகக ச பயம் ச குரோதக ச. இதையெல்லாம் யாரு விடுறானோ அவனுக்கு பேரு. ஏன்னா பிரதமா விபக்தியில போடுறாரு பகுவச்சனம். அப்ப அது அவர் ஒரு பர்சனை குறிக்குது. வீத ராக. அப்ப யார் அவ? கர்மயோகி. இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பேர் என்ன? எதன் மூலியமா விட முடியும்? கர்மயோகத்தை தவிர வேற ஏதாவது வழி இருக்குதா? நோ. நானிய பந்தா வித்தியதே நாய. கர்மயோகத்தை தவிர, பஞ்சமகா யக்ஞங்களை தவிர, தர்மத்தை ஃபாலோ பண்றதை தவிர நீங்க வேற என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும், ஏன்னா என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? பொய்ப்பட்டா. இறைவனோட சொத்து நம்ம பாக்குற பையன். ஆனா நான் என்ன சொல்றேன்? என் பையன் முடிஞ்சுதா? எது எது கான்சிக்வன்ஸ்? அதேதான். அடுத்தது மண்மயா. அடுத்த வேர்டு மண்மயா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம வித்து. தட் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம வித்துன்னு உங்களுக்கு தெரியும். பிரம்மனை அறிந்தது பிரம்ம வித்து, பிரம்ம வித்யா. ஈஸ்வர அபேத தர்ஷினக. யாரு மண்மயா? ஈஸ்வர அபேத தர்ஷினக. ஏன் ஈஸ்வர வேர்டு போடுறாரு? இப்பதான் அவதாரத்தை முடிச்சுட்டு வர்றாரு. அதனால சங்கராச்சாரிய அழகா அங்கிருந்து கனெக்ட் பண்றாரு. ஈஸ்வரனை தன்னிடமிருந்து வேறாக காணாதவர்கள். ஏங்க நானும் ஈஸ்வரன் ஒன்னா? எஸ். நானும் ஈஸ்வரன் வேறையா? எஸ். எங்க எஸ்? எங்க எஸ்? நானும் ஈஸ்வரன் ஒண்ணுனாலும் எஸ்ங்கிறீங்க, நானும் ஈஸ்வரன் வேறினாலும் எஸ்ங்கிறீங்களே. நானும் ஈஸ்வரன் ஒண்ணு. எந்த திருஷ்டியா? சொரூப திருஷ்டியா நானும் ஈஸ்வரன் ஒண்ணு. நாமரூப திருஷ்டியா நான் வேற வேறதான், இறைவன் வேற வேறதான். நீ எங்க பாக்குறீங்கிறது உன்னுடைய அறிவை பொறுத்து. நீ இப்படியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கோ. தட் டசன்ட் மேட்டர். அதான் சொல்றாரு ஈஸ்வர அபேத தர்ஷினகா. யாரு? மண்மயா. அது எப்படி கிடைக்கும்? சவண மனன நிதித்தியாசன மூலியமா தான் என்ன வர முடியும்? ஈஸ்வர அபேத திருஷ்டியாக வர முடியும். கண்ண மூடி உட்கார்ந்து நான் தியானம் பண்றேன், தலைகீழ நின்று தினம் யோகம் பண்றேன், அதுல எல்லாம் வராது. என்ன ஒரே வழி என்னது? சவண மனன நிதித்தியாசனத்தின் மூலியமாகத்தான் யூ கேன் கெட் ஈஸ்வர அபேத திருஷ்டி. ஆச்சது மாம்
ஏவ பரமேஸ்வரம். மாம் ஏவன் என்னது? பரமேஸ்வரம். உபாசிதாக. உபாசிதாக இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன்? ஞான நிஷ்டைக்கு அவருக்கு உபாசிதாக போடுறாரு சொன்னா, அது விளக்கம் இவர் கொடுக்குறாரு பாருங்க. இதை வச்சுதான் சங்கராச்சாரிய சொல்லி வச்சதை நான் சொல்றேன். என்ன சொல்றாரு? உபாசித்தான்னு என்ன அர்த்தம்? கேவல ஞான நிஷ்டா. ஞான நிஷ்டான்னு என்ன? நிஷ்டா. கேவலன் என்ன? 100%. சம்சய ரஹித. அந்த இடத்தில் நிற்றல். கேவல மட்டும். ஞான நிஷ்டா இத்யர்த்தஹ. இதுதான் அர்த்தம். எதுக்கு அர்த்தம்? இத்யர்த்தஹ. உபாசிதாகனா ஞான நிஷ்டை. சோ கர்மயோகம், ஞான யோகம். கர்மயோகங்கிற எது? வீதராக பயக்ரோதாக கர்மயோகம். மன்மயாக சிரவணமன நிதித்தியாசனம் ஞானயோகம். மாம் உபாசிதாக ஞான நிஷ்டை இத்யர்த்தஹ. தன் பெற்ற ஞானத்தில் நழுவாமல் நிற்றல் இஸ் உபாசிதாக. பகவக அநேக, பகவகனா ஒருத்தர் ரெண்டு பேர்ல, அநேக ஞான தபஸா. We can explain this word ஞான தபஸா. Beautiful word ஞான தபஸா. We can see in the next class tomorrow. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.